guys, this is Kavya Boutique. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக் பானைக்கு இதுக்கெலாம் வந்து பைப்பிங் கொடுக்கணுன்னா ஈஸியாக கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனுக்கெலாம் பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு எப்படி பைப்பிங் கொடுக்கணும்னு தெரியாது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குற கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து கம்மியான கிளாத் இருந்ததால் நான் இதை வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கம்மியான கிளாத்தில் வந்து ஜாயின் போடுறீங்க அப்படின்னா, இந்த சென்டரில் ஜாயின் போட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சென்டரில் இருக்க கிளாத்தை வந்து டபுள் சைடும் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி கொடுத்து நல்லா நீட்டாக வந்து அயன் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். இல்லைனா அந்த சீம்ஸ்லாம் வந்து தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துல தூக்குன மாதிரி தெரியும். இந்த மாதிரி நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து 1 inch மார்க் பண்ணி நம்ம கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படியேவும் கட் பண்ணலாம். பட் அப்படியே கட் பண்ணால் உங்களுக்கு மெட்டீரியல் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே கட் பண்ணும்போது உங்களுக்கு பத்தாமல் கூட போயிடும். அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்துக்கணும். இந்த ஜாயின் போடும்போதுமே நீங்கள் வந்து கிராஸாக வச்சு தான் ஜாயின் போடணும். நம்ம நேர் எப்போவுமே நேர் போடுற மாதிரி போடக்கூடாது, கிராஸாக வச்சு தான் போடணும். நீங்கள் பானைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம். பட் இது வந்து ரவுண்ட் நெக்கு இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் இதுக்கெலாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கிராஸாக வச்சு தான் ஜாயின் போடணும். இந்த மாதிரி ஜாயின் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டுன்னு ஒன்று இருக்கும். அது தெரியாதவங்க வந்து நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே அவங்க தருவாங்க. பைப்பிங் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே அவங்க வந்து ஒரு த்ரெட் இந்த மாதிரி எடுத்து தருவாங்க. இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட்டு, இது கொடுப்பாங்க. இதையும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டபுளாக இருக்குது. நான் வந்து 1 side மட்டும் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த 1 side ஃபுட்டர். இப்போ நீங்கள் நார்மலாக அந்த டபுள் இது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து 2ஆக கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபுட்டர் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டர் வச்சுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பார்த்து மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அது வந்து டபுள் சைடும் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நகரும். ஒரு மோடான பகுதியெலாம் வந்து அது வைக்கும்போது வந்து அது நகரும். இதுனா 1 side வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதால இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி அதில் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி இந்த த்ரெட்டை வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கிளாத் உள்ள நடுவில் வச்சு இந்த மாதிரி 2ஆக ஹோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா? ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து நகரக்கூடாது. 2 கிளாத்தும் வந்து சமமாக இருக்கும். அந்த சமமாக இருக்கணும். அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கணும். ஓகேவா? அந்த கிளாத் வந்து நகர்ந்துட்டு போகக்கூடாது. அப்போ தான் நீங்கள் மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா ஒட்டுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா ஒட்டுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது வந்து டைட்டாக இருக்கணும். அந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டாலும் ஈஸியாக வந்து நூல் மாதிரி இழுத்துகிட்டே வந்துடும். அந்த மாதிரி டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிறோம். மெட்டீரியலோட லைனிங் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக இந்த சைஸ் தான் வந்து நார்மலாக இருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன்வாஷ் கொடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் வந்து கேன்வாஷ் கொடுக்கணுமே பைப்பிங் வைக்கும்போது. ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த பைப்பிங்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அது லைனிங் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதால அந்த இடத்துல கேன்வாஷ் வச்சு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக்கான இது வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேன்வாஷ் கொடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பைப்பிங் மாதிரி, அந்த த்ரெட்டு உள்ளே கொடுத்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் வைக்கிற சைடு ஓகேவா, அந்த லைனிங் ஃபேப்ரிக் சைடு வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வரும்போதெல்லாம் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுங்க. மெதுவாக பண்ணுங்கள், எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, மெதுவாக பண்ணுங்கள். போக போக உங்களுக்கே அந்த ஃபாஸ்ட் வந்து கூடிடும். இப்போ அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வளைவு, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ப் வருது அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஊசியை நிறுத்தி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ரெண்டுமே நகரக்கூடாது, ரெண்டுமே ஒரே இடத்துல தான் அழகாக இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, தெரியுது அப்படின்னா விட்டுருங்க, தெரியணுன்றதுக்காக தான் நான் அந்த மார்க் வந்து போடுறேன். ஏன்னா இது இந்த மாதிரி வளைக்கும் போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல ஊசியை குத்தி திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளைவுலாம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து எந்த அளவுக்கு வந்து கிராஸாக கட் பண்ணுறீங்களோ அப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி வளைவுகள்லாம் உங்களுக்கு அந்த மெட்டீரியலில் கொடுக்க முடியும். எது செஞ்சாலும் நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் போடுங்க. ஊசியை நல்லா குத்திட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த சென்டரில் அந்த இருக்க மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரான கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல்லாம் வந்து குட்டியாக கட் பண்ண முடியுமே கட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஸ்டிச்சஸை தாண்டி கட் பண்ணிங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிளாத்லாம் வந்து வெளியே நல்லா நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கிறோமா, எடுத்துகிட்டு இதில் வந்து ராங் சைடு ஒன்று, குட் சைடு வந்து டிக் பண்ணிக்கிறோம். இல்லை ராங் சைடு எது, குட் சைடு எதுன்னு சொல்லிவிட்டு நான் டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராங் சைடை வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு குட் சைடை வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த குட் சைடுக்கு மேலே தான், அடியில் வந்து கீழே அந்த நம்ம லைனிங் இது பைப்பிங் அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது இருக்கணும். ஓகேவா, நான் வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ திருப்பினீங்க அப்படின்னா நம்ம அந்த பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கான அந்த ஸ்டிச்சஸ் வந்து வெளியே தெரியும். அந்த ஸ்டிச்சஸ் மேலே திரும்ப வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக திருப்பும்போது வரும். இடைய போயிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது திருப்பும்போது மாறி வந்துடும். கரெக்டாக அந்த ஸ்டிச் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த எட்ஜஸ் வருது இல்லையா, அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வருது இல்லையா, அந்த எட்ஜஸில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சஸ் மேலே போட்டுட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வர இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா? கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ்லேயே வந்து போடணும். மாற்றி போட்டிங்கன்னா திரும்பி அப்புறம் வேறு இதில் தானே வேணும், கரெக்டாக வராது. இப்போ அந்த ஷார்ப்பான பகுதியில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். திரும்ப அதே ஸ்டிச்சஸ் மேலே ஷார்ப்பான இடத்துல வந்து டபுள் ஸ்டிச். ஏன் அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் திரும்ப இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு முறுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும், பிரிஞ்சிட்டு வராது. அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு. இப்போ வந்து அது வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ்க்கு மேலே போயிடக்கூடாது, அப்புறம் அது கட் ஆகிடும்ல, பைப்பிங் கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திரும்ப உங்களுக்கு வேலை தான். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சென்டர் அந்த எட்ஜு ஷார்ப்பான பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. உள்ளே தான் அழகாக கட் இருக்கணும், அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே வந்து போயிடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபேப்ரிக்கை வந்து திருப்புங்க. எடுத்தீங்க அப்படின்னா அந்த பைப்பிங் வந்து எவ்வளோ நீட்டாக வருதுங்க. நீங்கள் எடுக்கக்குள்ளேயே வந்து தெரியும் அது நீட்டாக வர்றது. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது நீங்கள் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. அதை வந்து திரும்ப வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு அது உள்ளே நல்லா இருந்து வெளியே எடுத்து விடுங்க அந்த பைப்பிங்கை. ஓகேவா? இப்போ அந்த ஷார்ப்பான பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் டபுள் ஸ்டிச் போட சொன்னேன். அது வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு முறுக்கல் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி முறுக்கி விடுங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகிடும். இப்போது வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அந்த சென்டரில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அது மேலே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டு எடுத்ததும் இது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக நீட்டாக இருக்கும். இது மேலே வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைட் சைடு ஃபுட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபுட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ பைப்பிங் வந்து நம்மளுக்கு ரைட் சைட்லேயே தான் இருக்குது. பைப்பிங் ரைட் சைடில் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டரை வந்து லெஃப்ட் சைடு ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபுட்டரை எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு ஃபுட்டர் இருந்துச்சுல இந்த பக்கம் பார்த்த மாதிரி லெஃப்ட் சைடில், இந்த ஃபுட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டர் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா பைப்பிங் வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிறதால இப்போ பாருங்கள் வச்சா கரெக்டாக வருது. இந்த ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுவும் கரெக்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டி அழகாக அந்த ஸ்டிச்சஸ் போடுங்க. இடையே நீங்கள் மட்டும் போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா இருக்காது. அழகாக பைப்பிங்கை ஒட்டி ஸ்டிச் போட்டு விடுங்க. அந்த ஷேப்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே திருப்பிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஒரு முக்கோண ஷேப்புக்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நல்லா எடுத்து விட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க.
ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த சென்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் இந்த பால்ஸ் மாதிரி வந்து வச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஸ்லீவில் டிசைன் கொடுத்துருந்ததெல்லாம் இந்த மாதிரி டிசைன் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி கிளாத்தில் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சென்டரில் நம்ம அந்த ஷார்ப்பான பகுதி இருந்த அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த பால்ஸ் வந்து வச்சுக்கோ. நீங்கள் என்ன ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி கூட செஞ்சு வச்சிங்கன்னா அது ஒரு நல்ல டிசைன் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது மெதுவாக ஸ்டிச்சஸ் போடுங்க. ரொம்ப ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதால ஊசி உடஞ்சாலும் உடஞ்சிடும். அதனால் மெதுவாக ஸ்டிச்சஸ் போடுங்க. அந்த பாலும் வந்து நகரக்கூடாது, அதையும் பிடிச்சிக்கணும். இங்கே கிளாத்தையும் பிடிச்சிட்டு மெதுவாக ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி மெதுவாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சென்டர்லையுமே அந்த பால் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸ்லோவாக ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டிச் கரெக்டாக வரும். நம்மளுக்கு எந்த டிசைனுமே வந்து பொறுமையாக வந்து நிதானமாக செய்யணும். இதுலேயும் அந்த கிளாத் அந்த பாலை வந்து பிடிச்சிட்டு போடணும். இல்லைனா அது நகரும். நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். அந்த சென்டரில் அந்த பால் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பால் வந்து நகரும். அதனால் அதையும் பிடிச்சிட்டு இந்த கிளாத்தையும் பிடிச்சிட்டு மெதுவாக ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீட்டான பைப்பிங் ஒர்க் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸ்காலப் டிசைனுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. வந்து நம்ம நெக்கு அண்டு நெக்கு இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்திங்கனாலும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வச்சுருக்க அந்த பால்ஸோட பிசுறு தான் வந்து தெரியுமே. அந்த பிசுறுலாம் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து கம் போட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு டைட்டான ஃபீலிங்க்கு வந்து போயிடும். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி தெரியாத விஷயத்த வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஆல்.